திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி ஒன்றியம் பள்ளத்தூர் ஊராட்சி மேல்கொட்டாவூர் கிராமத்தை சேர்ந்த சாமிநாதன் தனபாக்கியம் அவர்களின் மகனும் டி பிரியா அவர்களின் கணவரும் டி ஹாசினி டி கீர்த்திவாசன் டி லோகேஸ்வரி அவர்களின் தந்தையுமான மேல்கொட்டாவூர் கலை செயலாளர் எஸ் தருமன் அவர்கள் இன்று உடல்நலக்குறைவால் இயற்கை எய்தினார். இவரின் மரண செய்தி அறிந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் தெய்வீக திருமுகு கேப்டன் அவர்களின் தெய்வீக ஆசி பெற்ற நமது கழகத்தின் காவல் தெய்வம் கழகத்தின் பொதுச் செயலாளர் வீரமங்கை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் மாநில கழக துணை பொதுச் செயலாளர் மண்ணின் மைந்தர் எல்.கே. சுதீஷ் அவர்கள், இளைஞர்களின் எழுச்சி நாயகன் விஜய பிரபாகரன் அவர்கள், மாநில துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே. பார்த்தசாரதி அவர்களின் ஆலோசனையின் பேரில் தேமுதிக கந்தளி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வ. யோகநாத் அவர்களின் தலைமையில் கழக நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து அழைத்து சென்று அஞ்சலி செலுத்தினார். இதில் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் எம்.கே. ஹரிகிருஷ்ணன் அவர்கள், திருப்பத்தூர் மாவட்ட கழக பொருளாளர் ஐ. ஆஞ்சி, கந்தளி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் பி. கார்த்திக் செல்வன், கந்தளி வடக்கு ஒன்றிய கழக அவைத்தலைவர் டி. சரவணன், மாவட்ட கேப்டன் மன்ற செயலாளர் ஜி. ரமேஷ், பல்லாத்தூர் ஊராட்சி கழக செயலாளர் டி. தணிகைவேல் செந்தில், கந்தளி வடக்கு ஒன்றிய கழக பொருளாளர் பி. மோகன், திருப்பத்தூர் ஐடிவி துணை செயலாளர் எம். அரிகுமார், கந்தளி முன்னாள் ஒன்றிய கழக அவைத்தலைவர் கேப்டன் சி. ரமேஷ், காந்தளி வடக்கு ஒன்றிய கழக துணை செயலாளர் எம். முருகேசன், கந்தளி வடக்கு ஒன்றிய இளைஞரணி செயலாளர் தூக்கியம் தேமுதிக வார்டு உறுப்பினர் எம். மகேந்திரன், தாதாங்கோட்டை கிளைக்கழக செயலாளர் பி. பிரபு, ஜி. கோவிந்தசாமி, தோக்கியம் ஊராட்சி கழக செயலாளர் ஜி. குணசேகரன், கிளைக்கழக உறுப்பினர்கள், மகளிர் அணி நிர்வாகிகள், கேப்டன் மன்ற நிர்வாகிகள், பள்ளத்தூர் ஊராட்சி கழக நிர்வாகிகள் நேரில் சென்று தர்மன் அவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி அவர்கள் குடும்பத்துக்கு தேமுதிக சார்பாக ஆறுதல் தெரிவித்து மாலை அணிவித்து இறுதி அஞ்சலியும் மற்றும் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு தர்மன் அவர்களின் ஆத்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை தெய்வ திரு கேப்டன் அவர்களையும் வேண்டிக் கொண்டு இறுதி மரியாதை செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் செய்திகளுக்காக சி. ரமேஷ்.